Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. என்டிஏ எம்பிக்கள் குழு தனியாக ஏமமாலினி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும். நீங்கள் யார் தனியாக வந்து விசாரிக்கிறதுக்கு? இப்போ இங்கே தான் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஊடுருவிக்கலாம் தானே இந்த கலவரத்துக்கு? இதுதான் சார் புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஏன் திமுக மீது பழியை போடுவதற்கு ஆர்எஸ்எஸ் ஏன் செய்திருக்கிறார்? திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் அண்ணா சாரே. அண்ணன் கூடவே இதை பாஜக 2001 கூட்டணி வச்சிருந்தார். அன்னை மறந்துடக்கூடாது. ஆர்எஸ்எஸும் திமுகவும் செய்த சதியால் தான் 41 உயிர்கள் பலி கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு நான் வச்சா ஏற்றுக்குவீங்களா? அவைக்கா கூட்டத்துக்குள்ளே போய் நான் தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு யார் சொல்கிறது? திரு சீமான் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றே சொல்கிறேன். அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான், சீமானை போன்றவர். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு? திமுக ஆர்எஸ்எஸோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு தாவேக்கா மீது வழக்கு போடலாம், தலைவர் மீது வழக்கு போடலாம். தலைவர் மீது வழக்கு போடுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா போட்டியனா அந்த கட்சி பெரிய லெவலில் வளரும். நீ 2 நாள் கைது பண்ணினா தாவேக்கா சொல்ல முடியாத உயரத்திற்கு செல்லும். நான் அதைத்தான் வரவேற்கிறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்ப நிலையிலேயே எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க, ஒருவேளை இந்த விசாரணையில் திருப்தி இல்லைன்னா நம்ம சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அஜித்குமார் விஜயத்தில் எடுத்த உடனே சிபிஐ விசாரணை தானே போணுச்சு. ஒரு நபர் கமிஷனோ அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதிகளோ போய் விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிட்டார்கள். மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள் விசாரணை நடத்தி அதனுடைய அறிக்கையை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தார்கள். ஆனால் அதற்கு முன்னாடியே சிபிஐ விசாரணை தமிழக முதல்வர் அவர்களால் உருவாக்கப்பட்டு விட்டு. இந்த விஷயத்திலையும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். இப்போ இந்த தனிநபர் கமிஷன் என்கிற ஒரு நபர் கமிஷன் விசாரணை என்பது ஒருவேளை சந்தேகத்தை எழுப்புமே, ஆனால் நீதிமன்றம் அப்பொழுது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்று கருதுகிறதா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும். நீதிமன்றத்தை ஒரு கணத்தில் நான் வரவேற்கிறேன். ஏன்னா தனிநபர் கமிஷன் விசாரணை எவ்வாறு செல்கிறது என்பதை உற்று நோக்க வேண்டும். தவேகாவினர் அந்த விசாரணையில் சந்தேகம் இருப்பின் பிறகு நீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை கோரலாம் என்று கூட நீதிமன்றம் இன்றைக்கு உத்தரவிட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. பார்க்கலாம், அது முன்னையோ பின்னையோ. ஆனால் சிபிஐ விசாரணை கட்டாயம் இதற்கு தேவைப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் நம்மளுக்கு வருகிற காட்சிகள் பிட்டு பிட்டாக ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் வலைவழித்தளங்களும் யாருக்கு ஆதரவு யாருக்கு எதிர்ப்பு என்கிறது கூட தெரியாமல் மாறி மாறி ஒரு செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் சிபிஐ விசாரணை என்பது காலம் கடத்தினாலும் பரவாயில்லை, உத்தரவிட வேண்டும் என்று தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, என்டிஏ எம்பிக்கள் குழு தனியாக ஏமமாலினி தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும், இந்த கரூர் அசம்பாவிதத்திற்கு முதல்வர் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களோட வார்த்தை ஏற்றுக்கிறீங்களா சார்? இல்லை, அதில் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. நீங்கள் யார் தனியாக வந்து விசாரிக்கிறதுக்கு? இப்போ இங்கே தான் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஊடுருவிக்கலாம் தானே இந்த கலவரத்துக்கு? இதுதான் சார் புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. ஏன் திமுக மீது பழியை போடுவதற்கு ஆர்எஸ்எஸ் ஏன் செய்திருக்கக்கூடாது? இல்லை, ஆர்எஸ்எஸ் செய்யாதவர்களா? காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே கூட ஒரு இஸ்லாமியராக வேடம் அறிந்து தான் காந்தியை சுட்டு கொன்றான் என்பது நமக்கு வரலாறாக இருக்கிறது. வட மாநிலங்களில் இன்றைக்கும் காசு கொடுத்து ஆளை கூட்டி ஆர்எஸ்எஸ்காரர்களாக உருவாக்கி அவர்களை திட்டமிட்டு கலவரம் செய்ய வைத்து நடைமுறை சாத்தியத்தில் இன்றைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிற வடமாநில பிரச்சனைகளையும் நான் கையாள வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். ஏனென்றால் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசை கடுமையாக குற்றச்சாட்டு வைக்கிறார். இன்னொரு தகவலும் வந்திருக்கு. திரு அமித்ஷா அவர்கள் திரு விஜய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறதாகவும் சப்போர்ட் பண்ணுறதாகவும் சொல்லிருக்கிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு. ஆதாரபூர்வமான தகவல் இல்லை என்றால் அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய என்னுடைய இனிய அண்ணன் ஆதவர்ஷனா அவர்கள் டெல்லி அவர் வேறொரு விடயமாக போயிருக்கிறார். அதாவது கூடைப்பந்து விளையாட்டினுடைய அகில இந்திய சம்மேளன தலைவராக இருக்கிற ஆதவர்ஷனா அவர்கள் அந்த துறையின் வழிகாட்டல் குழு தலைவராகவும் இருக்கிறார். வீரர்களை தேர்வு செய்கிற இடத்தில் இருக்கிறார். அந்த விடயமாக அடுத்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கூடைப்பந்து சம்மேளனம் எவ்வாறு கலந்து கொள்ள இருக்கிறது, அந்த வீரர்களுக்கு அணுகுமுறை என்ன, யாரை தேர்வு செய்வது என்கிற பட்டியல் கிடைத்தவுடன் அவர் புறப்பட்டு டெல்லி செல்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட விடயம்.
ஆனால் இன்றைக்கு அவர்கள் எங்கே கொண்டாந்து முடிக்கிறார்கள் என்றால், ஆர்எஸ்எஸ் தலைவர்களே அல்லது பாஜக தலைவர்களே இல்லது அமித்ஷாவை சந்திக்க நான் என்ன கேட்குறேன்னா, அமித்ஷா இந்திய நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் மாற்று கருத்து இல்லை. அமித்ஷாவை சந்திச்சா தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியுமா என்ன? அப்படி ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்களா? மாநில கட்சிகளுக்கான அதிகாரம் இருக்கிறது அல்லவா? தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? என்ன அமித்ஷா என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறா தமிழ்நாட்டுக்கு? நான் கேட்குற இதே உள்துறை அமைச்சர் வந்து மணிப்பூருக்கு போயிருக்கலாம் தானே? தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் அமித்ஷா எங்கே போனார் என்ற கேள்வி இருக்கிறது. ஏன்னா விஜய் அவர்கள் அந்த கேள்வியை எடுத்து வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு தமிழர்கள் செத்து போனால் அவர்கள் தமிழக மீனவர்கள், பிற மாநிலங்களில் செத்து போனால் அவர்கள் இந்திய மீனவர்கள் என்று சொல்லுகிற மத்திய அரசை பார்த்து கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஒரு பக்கம் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் கூட ராமநாதபுரத்தில் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சிருக்காரு சார். கிட்டத்தட்ட 170 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தானே. நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கி ராமநாதபுரம் போயிருக்கிறார் என்றால் அங்கே பேசிய பேச்சுக்கள் என்ன? முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அப்படியே போங்க, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி மனநலம் பாதிக்கப்பட்ட சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த எண்ணற்ற தமிழர்கள் எரிந்து கட்டையாகி போய் சுடுகாடாக காட்சியளித்த சம்பவம் நினைவிருக்கும் என்றே நான் கருதுகிறேன். உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? அங்கே போய் ஒரு கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு வர சொல்லுங்கள். நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மாண்டு போன சம்பவம் மறக்க முடியாத நிகழ்வாக இன்றைக்கும் ராமநாதபுரத்திற்கு எழுதப்படாத காட்சியும் சாட்சியுமாக இருப்பதை இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்வாரா? ராமநாதபுரத்துக்கு போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ராமேஸ்வரம் தெரிகிறதா? தனுஷ்கோடி தெரிகிறதா? ஆயிரம் உயிர்களை காவு வாங்கிய 1964 டிசம்பர் 24 தனுஷ்கோடி அழிந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கும் என்றே கருதுகிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களே, அங்கே ஆயிரம் தமிழர்கள் மாண்டு போன கடற்கரை காட்சி தருகிறது எலும்பு கூடாக. மக்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வருவீங்களா? சார், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களை வந்து தொடர்ச்சியாக பாஜகவுடைய கைக்கூலின்ற மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வேறு எதுவும் அரசியல் இருக்கா? இதில் இல்லை, அண்ணன் அந்த அரசியலை மட்டுமே எடுத்திருக்கிறாரா என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஆர்எஸ்எஸ் அரசியலை மட்டும்தான் இவர் கையில் எடுத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. திரு விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் அண்ணா சாரே அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்றாரு. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பாஜகவுக்கு இவர் எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாஜக உள்ள நுழையிறதுக்கு திரு விஜய் அவர்கள் வந்து உதவுறாருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அண்ணன் கூடவே இதை பாஜக 2001 கூட்டணி வச்சிருந்தார். அண்ணன் மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் அதே 2001 கூட்டணி வச்சிச்சு. அண்ணன் மறந்து விடக்கூடாது. வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது. அண்ணாகாசையாரை வந்து பாஜகவுக்கு வந்து ஆட்சி அமைக்க செஞ்சான்னு சொன்னால், அது அங்கே வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் செய்த நிலைப்பாடு என்னவென்று அண்ணனுக்கு தெரியாதா? சரி, இப்போ அண்மையில் பார்த்தோம், பீகாரில் என்ன சம்பவம் நடந்துச்சு? செத்தவனுக்கெல்லாம் வாக்கு, ஒரு குடும்பத்தில் மட்டுமே 87 பேருக்கு வாக்கு. அது அண்ணன் இங்கே பேசுவாரா? அப்போ தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி சேர்த்துட்டாங்களா? அப்படி சேர்த்துட்டாங்கன்னா அண்ணன் அறிக்கை கொடுக்கணும்னு நான் வேண்டுறேன். எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கிறது அண்ணனுக்கு தெரியாதா? அதிகார மையத்திலிருந்து அரசு மையம் வரை, ஏன் ஆட்சியாளர்கள் மையம் வரை. எஸ்வி சேகருங்கிறவர் ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற திமுகவில் தான் இருக்கிறாரு. இங்கே பேசுவாங்களா? மைத்ரேயன் கூட இருக்காரு. மைத்ரேயன் கூட ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்ற திமுகவில் இருக்கிறாரு. பேசுவாங்களா? இதுக்கெல்லாம் கேள்வி இருக்குது. ஆர்எஸ்எஸ் ஊடுருவி பல ஆண்டு காலம் ஆகிவிட்டது தமிழ்நாட்டுக்குள்ள. அதை தடை செய்வதற்கு வாய்ப்புண்டா அப்படின்னு கேள்வி வைப்பாரா? சமீபத்தில் 100ஆண்டு விழா கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ உடனே திமுகவை எதிர்த்தா ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, அண்ணா திமுகவை எதிர்த்தா? இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்குறாரு. இல்லை, எனக்கு புரியவே இல்லை. பாஜக எனக்கு ஒத்து வராத இயக்கம், மகிழ்ச்சி. எனக்கும் கூட தமிழ்நாட்டில் அவங்க வந்து விடக்கூடாதுங்கிறதுல கவனம். ஆனால் அதிகார வர்க்கத்துள்ளே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு. அதுக்கு பேர் என்ன? ஆர்எஸ்எஸ் ஊடுருவியதால் தான் சாதிய கலவரம் நடக்கிறது, ஆணவ படுகொலைகள் நடக்கிறது. அதிகாரிகளே ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்ன பதில்? நான் கேட்குறேன். இப்போ ஆர்எஸ்எஸும் திமுகவும் செய்த சதியால் தான் 41 உயிர்கள் பலி கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு நான் வச்சா ஏற்றுக்குவீங்களா? நாளைக்கு நீங்கள் கைது பண்ணலாம் சார். கைது செய்யப்படலாம் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக. இல்லை, அதை நான் கேட்குறேன், என்னுடைய சந்தேகத்தை எழுப்புகிறேன். நாம் அந்த இடத்திற்குள் போக வேண்டாம் என்று நான் கருதுகிறேன். 41 முதவே கேட்டேன், 41 உயிர்களுக்கு யார் பொறுப்பு?
நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் நீதிமன்றம் பல நிபந்தனைகளை கொடுத்துருக்கிறது. வாடகை வசூல் பண்ணிங்களான்னு கூட கேட்டுருச்சு. மத்திய மாநில ஹைவேயில் எப்படி இடம் கொடுத்தா என்ற கேள்வியை நீதிமன்றம் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறது. வரவேற்கிறோம். எல்லா கட்சிக்கும் பொருந்தும்ல. அப்போ அண்ணன் அவர்கள் திமுகவை எதிர்த்தால் ஆர்எஸ்எஸ்காரன் என்றும் அதிமுகவை எதிர்த்தால் யார் என்றும் சொல்ல வேண்டும். இது ரொம்ப முரண்பாடாக இருக்குது. நான் கேட்குறேன், ஆர்எஸ்எஸ்ஸில் இருப்பவர்கள் என்ன ஆரிய பார்ப்பனர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்களா? பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த அமைப்பிலே அதிகமாக இருக்கிறார்கள். அதை தடுப்பதற்கு பதில் உண்டா? பட்டியல் எடுத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரியவே நிறைய பேர் இருக்காங்க. அதை மாற்றுவதற்கு என்ன வழிவகை? எப்படி அவர்கள் ஊடுருவுகிறார்கள்? சாதிக்குள்ளே ஊடுருவி ஆர்எஸ்எஸ் ஏன் இந்த கூட்டத்திற்குள் ஊடுருவிக்க கூடாது? இருக்குல்ல. ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ரகசியமாக கூட்டணி இருக்கிறதே, அதை பேசணும். அண்ணன் விஜய் மீது வழக்கு போடுவதற்கு நீதிமன்றம் இன்னைக்கு பிறப்பிச்சிருக்கு உத்தரவு, பேசிக்கொண்டிருக்கிற நேரம். அப்போ அரசு ஏன் நான் விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் இல்லை. நான் ஏற்கனவே பேசினேன். முதலமைச்சரே கைது செய்யப்பட வேண்டியவர், ஆனால் திருமாவளவனே கைது செய்யப்பட வேண்டியவர். அவர்கள் அழைக்கிற கூட்டங்களில் எத்தனையோ தொண்டர்கள் இறந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் விஜயும் கைது செய்யுங்க, அவர்களை கைது செய்ய வேண்டும். இது எவ்வளோ பெரிய ஏற்புடையதல்ல எனக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய பங்களிப்பை தன் கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு வேலையை செய்கிறார் என்றால், அவரா கலவரம்னு சொன்னார், அவரா தடியடி நடத்த சொன்னார், அவரா மின்சாரத்தை அமர்த்த சொன்னார், அவரா ஆம்புலன்ஸை விட சொன்னார். அதிமுக கூட்டங்களில் எத்தனை ஆம்புலன்ஸ் போயிருக்கு தெரியுமா? ஆம்புலன்ஸுக்கு கூட்டத்துக்கு என்ன வேலை? உள்ளே யாராவது மயக்கமாயிட்டாங்களோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்களா சார்? கூட்டத்திலே நிறைய உள்ளே தானா உள்ளே கூட்டிட்டா காப்பாற்றிடுவீங்களா? கூட்டத்துக்குள்ளே ஒரு பொசிஷன் 500 மீட்டருக்கு அப்பால் நிற்கும், மயக்கம் அடைந்த நிலையில் இருப்பார்கள். ஏன்னா தொண்டர்கள் தூக்கிட்டு ஓடுவான், அப்போவே விலகிடுவாங்க, மக்களே விலகுவாங்க. அங்கேயும் ஆபத்து இருக்கிறது, விலகுறதுல தவிர்க்க முடியாத இன்றைக்கு இந்த 41 உயிர்கள். சில புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது, 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல பலியாக இருக்கக்கூடும். ஏன்னா அவ்வளவு குறைவுடுங்கிறாங்க. ஒரு 4 வட்டத்தை காட்டி 4 பேர் நிற்கக்கூடிய இடத்துல 14 பேர் இருக்கிறாங்க. இதை சரி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. அரசை பார்த்து குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் அண்ணன் அவர்கள். ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் முதல்ல இந்த சம்பவம் நடந்தப்போ திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்புறமா என்ன சொன்னார்னா, திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் விஜய்க்கு எந்த ஒரு வலியுமே இல்லை, எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி எதிராகவும் பேசுகிறாரு. இவரோட பேச்சை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தற்குறிகளின் பேச்சு அப்படி தான் இருக்கும். சீமான்லாம் நான் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. இன்னொரு கேள்வியும் அதில் எவ்வளோ கேட்டுக்கிறேன். என்னன்னா, திரு சீமான் அவர்கள் ஒரு கூட்டத்திலையும் பேசியிருக்காரு. என்னன்னா, இனிமேல் யாரையாவது நான் சாவடிக்கணும்னு நினச்சேன்னா தாவேக்கா கூட்டத்தில் போயிட்டு நான் உன்னை போய் தள்ளி விட்டுருவேன், நீயே செத்து போய் தான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு ஒரு கூட்டத்தில். அப்போ ஏற்கனவே ஒரு படுகொலை பண்ணியிருக்கிறாரா? முத்துக்குமார் போன்றவர்களே இப்போ இவர் தான் படுகொலை செய்தாரா? கேள்வி இருக்குல்ல. 1. 2வது, தாவேக்கா கூட்டத்துக்குள்ளே போய் நான் தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு யார் சொல்கிறது? திரு சீமான் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றே கருதுகிறேன். அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே யாரோ ஒருத்தன் தள்ளி விட்டுருக்கான், சீமானை போன்றவன். அப்படித்தானே அர்த்தம் அதுக்கு. அப்போ இங்கே படுகொலை செய்வதற்கு வழிவகைகளை சொல்லுகிற சீமானுக்கு நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் உத்தரவு, கைது பண்ணுங்க. என்ன யோக்கியதை இருக்குது? ஒருத்தனை கொல்லணும்னு நினச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எவ்வளோ பெரிய வார்த்தை இது! இது ஒரு அரசியல் தலைவர் பேசுவது அழகல்ல. என் இனமானத்தினுடைய தேசிய தலைவர் படத்தை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு அரசியல் பேசுகிறது அநாகரிகமாக நான் பார்க்குறேன், கேவலமாக பார்க்குறேன். யாரை நீ கொள்ளுவ? சிங்களவனையா? சரி, ராசபக்சேயை கூட்டிகிட்டு வா, தாவேக்கா கூட்டத்துக்குள்ள பிடிச்சி தள்ளிவிட தைரியம் இருந்தா உனக்கு, நீ எதிரின்னு சொல்கிறீல்ல, முடிஞ்சா கொண்டு வாயேன். சும்மா வாய்ச்சவடலுக்காக பேசக்கூடிய தருதலைகள், வீரவசனம் பேசுகிறவர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் அந்த நேர்காணலில் அவர் இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்தை தெளிவாக சொல்லிட்டார். கடைசியாக என்ன சொன்னார்? முதல்வர் அவர்களே, என் கட்சிக்காரன் என்னையே பண்ணுங்கன்ட்டாரு. சரி பண்ணுங்க, ஏன் கோர்ட்டு தான் பண்ணணுமா? அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, ஆட்சி உங்கள் கையில் இருக்குது. வழக்கு போடுவதையே நீதிமன்றம் சொல்லுகிறது என்றால் அப்போ உங்களுடைய வக்கற்ற ஆட்சி என்ன? உங்களுக்கு யார் உத்தரவிட்டது? புஷியானந்த் மேலே வழக்கு போட்டீங்க, ஓகே. நிர்மல்குமார் மீது வழக்கு, அண்ணன் ஆதவர்ச்சனா மீது வழக்கு, இவர் மேலே போட வேண்டியதானே. ஏதோ திருமாவளவனும் கேட்குற ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் போடலை, அதான் பிரச்சனை. இப்போ ஏன் நீதிமன்றம் போட சொல்லுதுன்னு சொன்னால், அப்போ திமுக பாஜகவோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு போடாமல் இருக்கு. திமுக ஆர்எஸ்எஸோடு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு தாவேக்கா மீது வழக்கு போடலாம், தலைவர் மீது வழக்கு போடலாம். தலைவர் மீது வழக்கு போடுன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா போட்டியனா அந்த கட்சி பெரிய லெவலில் வளரும். நான் சொல்கிறேன், 2 நாள் சிறையில் இருக்கட்டும் விஜய். எது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு பயப்படுறாங்களோ? சட்டம் ஒழுங்குனா அப்புறம் எதுக்கு காவல்துறை இருக்குது? நீ 2 நாள் கைது பண்ணு, நான் அதை தான் விரும்புகிறேன்.
நீ 2 நாள் கைது பண்ணினா தாவேக்கா சொல்ல முடியாத உயரத்திற்கு செல்லும். நான் அதைத்தான் வரவேற்கிறேன். தாவேக்கா தலைவர் 2 நாள் போய் சிறையில் இருக்கிறது ஒன்றும் பெரிய குற்றமாகி விடாது. அவருக்கு அங்கே ஒரு அனுபவம் கிடைக்கும். எல்லாருக்கும் சட்டம் பொதுவானது தான். தாவேக்கா தலைவர் குற்றம் செய்யவில்லை, செய்திருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர். ஆனால் சந்தேகத்தின் பேரில் நீங்கள் குற்றச்சாட்டை பதிவு பண்ணக்கூடாது. உண்மையான விடயமாக நீங்கள் குற்றச்சாட்டை பதிவு செய்து உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இதான் நான் விரும்புகிறது. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கை சந்திப்பார். ஒரு திரு விஜய் அதை தான் எதிர்பார்க்குறாரு. கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். நீ எந்த வழக்கை என் மேலே போடுறான்னு நான் பார்க்குறேன்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் வாங்கன்னு இருக்கிறாரு. அதுக்கு அதான் அர்த்தம். ஆமாம், பின்ன கட்டை எடுத்துக்கிட்டு போய் பனையூரில் அடிச்சிருவியா? ஏன்னா தொடர்ந்து தொண்டர்லாம் பூ பறிக்க போயிட்டானா என்ன? நிர்வாகிகள் மீது தான் வழக்கு பதிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தலைவர் மீது இன்னும் ஒரு வழக்கே போல, கேஸும் வரல. அதுதான் எல்லாரோட சந்தேகமாகவும். நீங்கள் தலைவர் மீது வழக்கு போட்டால் தொண்டன் தயாராகிருமா? தலைவரே போயிட்டு வந்தார், நம்ம போயிட்டு வந்தான்னு கேட்டு உற்சாகமாயிருவாங்க. ஆமாம், உற்சாகத்தின் வெளிப்பாடு தலைவரை நீங்கள் கைது பண்ணுங்க. அதுதான் அண்ணன் சொல்கிறார். திரும்ப தாவிக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் முன்ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த அங்கே வச்சு இந்த வாதம் என்னன்னா, நான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இல்லை, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர் கைது செய்து விட்டார். ஒருவேளை இது போன்ற நிகழ்வு திமுக கூட்டத்தில் நடந்திருந்தால் செயலாளர் கைது செய்யப்படுவாரா? காவல்துறையினர் தடியடி நடத்தும் வரை நிகழ்வு ஒழுங்காக நடத்தப்பட்டது. அப்படி இருக்கையில் மொத்த பிரச்சனையும் என் மீது மாற்றுவது ஏன்? இப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நியாயமான கேள்வி தானே. அவர் கட்சிக்கு பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர் தான் அந்தந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்வார். மாநில செயலாளர் மாவட்ட செயலாளர் தொடர்பு கொண்டு எல்லாம் தயாராகிடுச்சான்னு கேட்பாங்க. தயாராகிடுச்சுன்னா தயாராகிடுச்சு, தயாராகலைன்னா தயாராகலை. அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவர் மாவட்ட செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் அல்ல. ஒருவேளை மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார் என்றால் பொருளாதார ரீதியாக மாநில செயலாளர் உதவி செய்யலாம். ஸ்பீக்கருக்கு இவ்வளவு, மேடைக்கு இவ்வளவு, கொடிதோரணங்களுக்கு இவ்வளவு காசு கொடுக்கலாம், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் மாவட்ட செயலாளர் கைது பண்ணி முடிச்சிட்டிங்க. மாநில செயலாளருக்கு இதில் என்ன பங்கு இருக்குது? சரி, மாநில செயலாளருக்கு பங்கு இருக்குன்னா அப்புறம் மாநில தலைவருக்கும் அதில் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். டேரெக்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ திமுக கூட்டத்தில் நடந்துச்சுன்னா திரு துரைமுருகன் அவர்களை கைது பண்ணுவாங்களா அப்படின்றதான் அதுக்கான நல்ல கேள்வி தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், அதான் முதவே சொன்னேன், வானூர்தி நிகழ்வுக்கு 5 பேர் மரணம் முட்டுறாங்க, திமுக பொதுச் செயலாளர் மீது வழக்கு போட்டு கைது செஞ்சாங்களா? அப்படிங்கிறதான் நான் வைக்கிற விவாதம். அதைத்தான் இன்றைக்கி புஷி ஆனந்த் அவர் கேட்டிருக்கிறார் நீதிமன்றத்தில். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க முதல்ல, சரிங்களா? அதெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் அந்த இடத்த கடந்து நீங்கள் மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவங்க இல்லை திட்டமிட்டு இவராக போய் கலவரம் நடத்தினார், இல்லை திட்டமிட்டா பிடிச்சி தள்ளி விட்டார். நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறது, இதற்கு பின்னணி சக்தி யார்? 41 பேர் உயிரிழந்திருக்கு காரணம் யார்? அவங்கள சொல்லுங்கள் முதல்ல. நீங்கள் விஜய் பக்கமே திருப்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் திமுக பக்கமும் திருப்புறாங்க. அரசு அதிகாரம் என்ன செய்கிறது? அரசு அதிகாரம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அரசியலை விட்டுருங்க, அரசு நிர்வாகம் என்ன செய்து? இதுக்கு தான் நான் பதில் கேட்டுக்கிட்டே இருக்கேன், யார்கிட்ட இருந்து வரும். ஆகையால் புஷி ஆனந்த் இன்னைக்கு நீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிற விவாதங்கள் சரியானது. நீதிமன்றம் தகுந்த சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளும்னு நம்புகிறேன். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.